பாவத்துக்கு திருச்சபை 2 வரையறை கொடுக்கிறது. ஒன்று, கடவுளுடைய கட்டளைகளை மீறுவது பாவம். 2வது, மனித மனசாட்சியை புதைப்பது பாவம். கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவை தவறான வழிகளில் பயன்படுத்தும் போது பாவம் செய்கின்றேன், மனசாட்சிக்கு எதிராக செய்கின்றேன். சக மனிதனை மனித நேயத்தோடு உரிமைகளோடு நடத்த மறுக்கும் போது பாவம் செய்கின்றேன் என்பதை திரு அவை மிக தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. கோயிலுக்கு வரவில்லை நாம் மட்டும் பாவம் இல்லை, பக்கத்தில் இருப்பவர்களோடு சண்டை போடுவது கூட பாவம். தகாத வார்த்தைகளை அள்ளி வீசுவது பாவம். கோயிலுக்கு வந்து ஜபமாலை எடுத்து பயபக்தியோடு ஜெபிப்பது மட்டும் இறைப்பற்று இல்லை. அன்புக்குரியவர்களே, கடவுள் சொல்லுகிறார், சகோதர சகோதரிகளையும் அன்பு செய். இறைவார்த்தை சொல்லுகிறது, அன்புக்குரியவர்களே, இறைப்பற்றில்லாத மக்கள் நீதிமான்களை பார்த்து அவர்களை எப்படியாவது வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் என்று பதுங்கி இருக்கிறார்கள். நல்லவர்களைப் போல கூடவே இருக்கிறாங்க. எப்ப நம்ம கால வாரி விடலாம், தக்க தருணம் வரும் வரை அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள், பதுங்கி இருக்கிறார்கள். 2வது, திட்டம் தீட்டுகிறார்கள். எப்படியெல்லாம் அவன் பேரை கெடுக்கிறது, எதிர்த்த வீட்டில் இருக்கிற அந்த அம்மா பேரை எப்படி கெடுக்கிறது. 3வது, திட்டத்தை நிறைவேற்றுவது, செயல்படுத்துவது. எப்படிப்பட்ட செயல்கள்? இறைவார்த்தை அழகால் ஒரு லிஸ்டவே கொடுக்குது. இறைப்பற்றில்லாத மக்கள் நீதிமான்களை பார்க்கும்போது அவர்களை சோதிக்கிறார்கள். 2வது, கெட்ட வார்த்தைகளை, நம்மை பற்றி இல்லாதது பொல்லாததுகளை பரப்புகிறது. யாரு? இறைப்பற்றில்லாத மனிதர்கள். நல்லவங்கன்னு தெரியும், இருந்தாலும் பொறாம. இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான், இவன் மட்டும் ஏன் நல்லது செய்கிறான், என்னால் முடியலையா, அப்போ அவனும் செய்யக்கூடாது. அப்போ அடுத்தவர்களை பற்றி இல்லாதது பொல்லாதது பேச ஆரம்பிக்கிறார்கள். கடைசியாக வாசிக்கின்றோம் இந்த இறைவார்த்தையில், பிறருடைய இழிவான சாவுக்கு இந்த இறைப்பற்றில்லாதவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். இதே தான் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது.